ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஆனால் செய்ய போகிறது என்னமோ 2 ஐட்டம் தான். என்னென்ன ஐட்டம் செய்ய போகிறோன்னு பார்க்கலன்னா விக்கல் எடுக்குது, விக்கல் வருது. இதில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். இதில் வந்து குட்டியாக கொஞ்சோண்டு மீன் குழம்பு. பிரியாணி யாருக்கு, மீன் குழம்பு யாருக்கு? பிரியாணி வந்து பொதுவான ஒரு சொத்துன்னு வச்சுக்கோங்க, பொது சொத்து. அது எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே. மீன் குழம்புன்றது அதாவது செல்ஃபிஷ் எனக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதையும் நீங்களாம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் எனக்கு செல்ஃபிஷா? செல்லின் தானே மீன் குழம்பு கேட்டான்னு சொன்னேன். செல்லின் மீன் வறுவல் தான் கேட்டா. அவளுக்காக தான் இன்னைக்கு காலையிலே போயிட்டு. அவளுக்கு என்ன வறுவல்? அவளுக்கு வந்து அவள் வந்து வெள்ளைக்கிழங்கா கேட்பா எப்போவுமே. வறுவல் கேட்டாளா? அது பெரிய மீன் கிடைக்கல, அதனால சின்ன மீன் வறுவல். ஓகேவா? அப்புறம் இது வந்து வெள்ளைக்கிழங்கா. வெஜிடேரியன் எதுவும் இல்லையா? வெஜிடேரியனை தான் செய்யட்டுமா சொல்லுவோம். என்ன செய்யறது நானே முடிச்சு. சரி, சோறு அந்த இப்போ இல்லை எப்படியும் மீன் குழம்புக்கு. ஆமாம், சோறு வைக்கணும், ரசம் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். பிரியாணி பாதி கறி போட்டால் போதும். ஏன்னா நீ மீன் குழம்பு சாப்பிடுவேன். அப்படிலாம் இல்லையா, நான் பிரியாணியும் சாப்பிடுவேன். 3/4 கிலோ வேணும். ஆளுக்கு ஒரு கை எடுத்தாலே முடிஞ்சு போச்சு பிரியாணி. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இதில் கொஞ்சம் எண்ணெய். அதாவது ஹோட்டலில் வந்து ஒரு டிஷ்ஷு வந்து ஆர்டர் பண்ணுவோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். ஆமாம், அந்த மாதிரியா? ஓ, கீழே ஒரு மீன் வேறு ஒளிஞ்சிருக்கு. அது என்ன மீன்? அது நெத்திலி மீன் வந்து உடம்புக்கு நல்லது. அதை வந்து கொஞ்சம் அவளுக்கு கொடுக்கலாம். நெத்திலியா வெள்ளைக்கிழங்கால? இது இல்லை, இது வெள்ளைக்கிழங்கா. இதோ இருக்கு பாருங்க நெத்திலி. ஓ, அது வேற இருக்கா? அந்த இன்னொன்று இந்த மத்தியா? அது இது கவலை மீனா? மத்தி. மத்தி அது தனியாக இருக்குது. அது வறுக்கு கொஞ்சம் வறுத்து கொடுக்கலான்ட்டு. 3. அப்போ 3 மீன் வாங்கியிருக்க? ஆமாம். கிழங்கா, நெத்திலி, அப்புறம் 5 மீன் தான் வந்தது. நான் இது நெத்திலி மீனையும் இந்த மத்தி மீனையும் 1/2 கிலோ தான் வாங்கினேன், ரொம்ப வாங்கலை. இது என்னது? இது சாலை மீன், எனக்கு பிடிச்சது. ஓ, இதுவும் வாங்கியிருக்கியா? இதை சொல்லவே இல்லை, காமிக்கவே இல்லை. இது இப்போ தானே காமிக்கிறேன். இது வந்து அவளுக்கு நினச்சா செஞ்சு கொடுக்குறதுக்கு. ஏன்னா அவள் இப்போ சாயந்தரம் டைம்லாம் வந்து திடீர்னு ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னாங்க, கேட்குறான்னா வறுத்து சிக்கன் தான் செய்ய. அதுதான் ஆப்ஷனில் வருது. சிக்கன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அது. கடுகு உளுந்து போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம். குழம்புக்கு மீன் சொல்லியிருந்தேன்னா நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன். இவ்வளோ மீன் வாங்கியிருக்கேன். விமலுக்காக தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கானேன்ட்டு. ஸோ இது என்ன செய்ய போகிற? இது குழம்புக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வேறு காலியாக போகுது. ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தா அதையும் எடுத்துக்கின்னு போயிட்டீங்க. நீ திருப்பி அரைக்கணும். என்ன பண்ண போகிற? மழைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆர்டர் வேறு இருக்குது. நிறைய நம்ம அரைச்சி வைக்க மாட்டோமா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்கறதுனால தான் பிரச்சனை. இப்போ ஆர்டர் பெண்டிங்லாம் இருக்குது. வெறும் கூராப்பாவே இருக்குது. அதான் கொடுக்கலாம். நேற்று வேறு மழை பெஞ்சிருச்சு வேறு. தக்காளி போட்டுக்கலாம். சீரக சம்பா வந்து ஊற வச்சாச்சு. கருவேப்பிலை வேணும் கழுவி வச்சுட்டேன். நேற்று வந்து நம்ம என்ன பண்ணோம், வாஷ் பேஷன் பார்க்க போனோம். ஆமாம், நேற்று வந்து வாஷ் பேஷன் வாங்க போனோம். அளவுக்கு வந்து கேட்டாங்க. ஏன்னா அந்த பைப்பு வந்து நம்ம வால் மவுண்டிங் தான் வைக்கணுமா, அதனால் அந்த அளவுக்கு வேணும், அது இருந்தால் தான் அளவு வைக்க முடியும் அப்படின்ட்டு. சரின்னு அது ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கி போய் கொடுத்துட்டு திருப்பி தூக்கின்னு வந்துட்டோம். டேபிள் டாப்பில் அந்த இல்லை இருங்க, அதோ இதையும் காட்டுறேன். அது நார்மலாகவே டேபிள் டாப், ஏன்னா டேப் ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஓ, இல்லை இந்த மாதிரி வருதுல. ஆமாம், இது டேபிள்லேருந்து வரும். இது எப்படி இருக்கும்னா மெயினாக பின்னாடி வந்து ஹோல்ஸே இருக்காது, ஃப்ளாட்டாக. இது டேபிள் வாழை ரெண்டுமே பண்ணலாம். ஆனால் பேக் சைடில் ஓப்பன் டேபிளும் பண்ணலாம், இது வாழும் பண்ணலாம். மெயினாக இருக்கும். இதில் இருக்கே இருக்காது, அது ஹோல்ஸ் இருக்காது, போல்ட்டு போட ஹோல்ஸ் இருக்காது. அப்போ இது என்ன கிரிப்பில் நிற்கும்? இது அடியில் டேபிள் கீழே டேபிள் இருக்கும். இப்போ நம்ம கைட் நல்ல கிரானைட் மேலே அந்த ஹோல்ஸ் போட்டுருவாங்க. கிரானைட் மேலே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா இருக்கிறது எல்லாமே அப்படி வைக்கிறது தான். சரி, ஹோல்ஸ் தான் அந்த கம்ப்ளீட்டாக லைட்டிங்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் ரூமுக்கு இதை வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ இந்த 2 ஸ்க்ரூவில் நிற்குமா? இது கிரிப்பாக நிற்குமா? இப்போ எனக்கு ஷவரில் ஒரு டவுட்டு. ஷவர் வந்து எனக்கு இப்படி நீளமாக வந்து இங்கே நிற்கணும். அதுக்கு தவறாமல் 2 அடியில் போடணும்.
அதான் இருக்காது. அதான் 2 அடி இல்லை 1.5 அடியில் இருக்கு. இது ஒரு அடியா? ஒரு அடி வேணாம், 2 அடி இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதுதான் இங்கே பாருங்க, டேபிள் டாப்பில் இதை தான் ஃபிட் பண்ணுவாங்க. ஆமாம். இல்லை இப்போ இது ஒரே இந்த இது கிடைக்கும்ல, அப்புறம் வாங்கினா இந்த ராடு அப்புறம் வாங்கிக்கலாம்ல, இருக்கா கொடுங்க, சேர்த்து வாங்கிடலாங்கிறியா? வாங்குறது தான் பெஸ்ட். ஆமாம், அப்புறம் தேடிட்டு அலைய முடியாது. பைப் மட்டும் வாங்கலை. இது எதுக்கு மாடலுக்கு வாங்குறோன்னா அந்த ஹோல்ஸ் மெயினாக, அதாவது இது வந்து வால் மவுண்டிங் இது, அதனால அந்த வாலில் வந்து கரெக்டாக ஹோல்ஸ் போட்டு நிற்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இதை வாங்குறோம். கொஞ்சம் வந்து ஓகே தானே, இதுதான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், போட்டுக்கோங்க. இந்த ராடு ஹெவியாக. இது வந்து நம்ம வந்து மேலே ஒரு பெட்ரூமுக்கு வாங்கியிருக்கோம், பெரிய ரூமுக்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக போடணும், அந்த இது வச்சு பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால வந்து நம்ம வந்து இதை வச்சு பார்த்து மெயினாக வந்து இது வந்து வால் மவுண்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். நார்மலாக உள்ளதுன்னா நம்ம பைப் போட்டு அப்படி இறக்கிடுவாங்க. இதுக்கு தனியாக பைப் லைன் போடலான்ட்டு. வால் மவுண்ட் ஏன் போடுறோன்னா பாத்ரூம் உள்ள வைக்கிறோம். இது ஆமாம், பாத்ரூமில் வைக்கும்போது கீழே ஹோல்ஸ் வச்சுன்னா நிறைய டஸ்ட் சர்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது க்ளீனாக இருக்கும், அந்த இடத்துல டைல்ஸ் போட்டு க்ளீனாக இருக்கும். அதான் சரி வால் மவுண்ட். செல்லின் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி கார்னர் பீஸாக வருது. அதனால் கார்னரில் அப்படி வச்சு செல்ஃப் வச்சு. இது எல்லாமே வாங்கிடலாங்க. ஆமாம், அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும், அப்படியே செட்டாக வாங்கிடலாம். அப்படியே லைனாக வச்சுட்டாவே அழகாகிடும். கீழே உள்ள ரூமுக்கு வந்து டேபிள் டாப் வருது. ஓகேவா? மேலே வால் மவுண்ட்டு, கீழே வந்து டேபிள் டாப்பு, செர்லினுக்கு இந்த மாதிரி டேனிங் பீஸ். முடிஞ்சு போயிடுச்சு. பயங்கரமாக வராப்புல. இது இப்படி 2 கவராக போட்டிருக்கோம். பார்த்து அதுக்கு தர்மக்கோல் எதுவும் கிடையாது. இதே எடுத்துக்கலாம். தேவைப்படுமா? இது தேவைப்படாது. சாப்பாடு அங்கே வைங்க. சாப்பாடு உள்ளே போய் தான் சாப்பிட்ணும். சரி, இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு நான் போய் வேலை செய்ய போகிறேன். என்ன வேலைன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். வாஷ் பேஷன் எலக்ட்ரிஷியன் வேலை தான் ஓடிட்டு இருக்கு. வாஷ் பேஷனுக்கு அளவு எடுக்கணும். இப்படி பல வேலைகள் இருக்கு. எல்லாமே இருக்கு. வாங்கிட்டு வந்தா இருக்கு. எல்லாமே ஏரியால வாங்கிருக்கோம். அந்த இதுக்குள்ள செட்டுக்கு உள்ளது சைடு வாங்கினா நம்ம அப்புறம் வாங்கி மாட்டிக்கலாம். இதுக்கு மட்டும் தான் இருக்கும். அது நம்ம வாங்கி தான் வைக்கணும் சைடு. இது வந்து டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வால் மவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ஹோல்ஸில் வருது இல்லை? இது லென்த்தாகவும் வாங்கியிருக்கேன், சின்னதாகவும் வாங்கியிருக்கோம். அந்த பைப் இது ஈஸியாக கழட்டி க்ளீன் பண்ணி. ஆமாம், கீழே உங்களுக்கு இது இருக்குது, அந்த வால்வு எடுங்க. இதில் தான் அழுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுமா, அதான் இதுதான் பாட்டில் கலத்தி எடுத்துக்கலாம். அதை மேலே போகிறது இதில் இருக்குது, இதில் இழுத்தா வரும். அது சைடுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். திடீர்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஒரு 2 பீஸ் வாங்கியிருக்கேன். இது இதில் செட்டாக வருது தனியாக. நல்லி மட்டும் தான் வாங்கலை, அந்த பைப் மட்டும் தான். அது அப்புறம் குழவி சுற்றிக்கிட்டே இருக்குது வீட்டில். குழவி சுற்றிக்கிட்டே இருக்குது. யார் மாசமாக போகிறாங்கன்னு தெரியலங்கிறது. பில்டிங்கை இடிக்கிறது சவுண்ட் இருக்குது. நார்மல் அதுவா? நார்மலில் வைங்க. இதில் வந்து அந்த செங்கல் கிட்ட நிற்கிறோம் நம்ம, நின்று மேலே வரும். அரை அடினா ரொம்ப தூரம். இல்லை ஒரு நிமிஷம் அங்கே இப்போ டைல்ஸ் வந்து டைல்ஸோட ஃபினிஷிங் வந்து இந்த ஹைட்டில் அந்த 2 இன்ச்சு ஏறும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இல்லைங்க.
நார்மலோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 5 இன்ச்சு. ஓகே. ஓகே ஓகே தான். 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகே தானே? கரெக்டாக தான் இருக்கும். அவன் பயங்கர ஹைட்டாக இருக்கான். 7 அடி அவன். நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கேப்டன் பிரபாகரன் மாதிரி இருக்கா? திரும்பி காட்டுங்க. ஓகே. தும்பி பறக்குதா? ஆமாம். இது புது டிஷர்ட். நேற்று வாங்கணும். நேற்று வாங்கினேன் நீ கரெக்டா? நான் தான் வாங்கினேன். வாங்கினோம் இல்லை வாங்கினேன். எடுத்து அப்படியே பாக்ஸ் வச்சு பேக் பண்ணு. இது செராமிக் வேற, பத்திரமா எடுத்துட்டு போங்க. இதுதான் வந்து 1 இன்ச்சு மாற்றிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு. ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போவே மாற்றினது நல்ல விஷயம், இல்லைன்னா அதுக்கப்புறம் கஷ்டம் அப்படின்ட்டு. இது 1 இன்ச்சு மாற்றிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த ப்ராப்ளம் வருது சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து இது கரெக்டான டைம் தான் மாற்றிருக்கீங்க நீங்கள். இப்போனா இது சின்ன செலவோடு போயிடும். சின்ன செலவுலாம் இல்லை அது. இன்னும் நிறைய சொன்னாங்க. அந்த சால்ட் படியாத பைப்லாம் இருக்கா? இந்த பைப்ல சால்ட் படியாத பைப் இருக்கா? அப்படியே இருக்கு. அதனால 3/4 இன்ச் தான். அது குட்டி பைப் சொன்ன பார்த்தீங்களா, 1/2 இன்ச் பைப். அதுதான் என்ன ஓரமாக உட்காந்துருக்கு? இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. யாருமே உட்காந்து ஆபத்தான். இடமும் தூசியாக இருக்கு. அங்கே கீழேருந்து பறந்து வரும். சட்னிலாம் கிடையாது கொடுக்குதா? அவ்வளோதானா? இதை பார்க்கவே இல்லையா? சரி, அவசரத்துக்கு. பூரிக்கு கிழங்கு உள்ளே இருக்குமோ? புதுசாக ஒரு கடையில் ட்ரை பண்ணோம். உள்ளே இருக்கா சட்னி? இது கல் தோசை. சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேக்கிங் பார்த்தது. சதுரமாக பேக் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வச்சுருக்காங்க கிழங்குலாம். பூரி 3 பூரியா? சரி, சாப்பிடு. இந்த இது வைக்கவா உங்களுக்கு? உட்காந்து பாருங்க. அதெல்லாம் உட்காந்து பாருங்க கூச்சப்படாம. இப்போ இது தலை வரும்ல? சொல்லுங்க. அதான் 2 இன்ச்சா நீங்கள் இந்த ஐட்டம் மட்டும் பார்த்துங்க. இதான் நார்மலாக வைக்கிறது இல்லை? நார்மலாக இருக்குது. நான் மார்க் பண்ணிட்டேன். இதான் நார்மலாக வைக்கிறது. ஆமாம். இப்போ வந்து மொத்தம் இது வந்து 20 இன்ச்சு இருக்கு. இப்போ 2 இன்ச்சு டைல் என்ன விட 18 இன்ச்சு 18 இன்ச்சு மார்க் வச்சிருக்கு. கரெக்டாக பண்ணுறது. ஆனால் இதுக்கு மேலே ஏற்றணும் இறக்கணுன்றது நீ சொல்கிறது. இல்லை வேண்டாம். இறக்க வேண்டாம். மேலே இல்லை வேண்டாம். யாரு எல்லாருக்குமே இதே தான். அப்போ எல்லாமே ஒரே சேம் ஹைட் தான். அதான் எல்லா வீட்டுக்கும் நார்மலாக வைக்கிறது. ஏன்னா ரொம்பவும் கால் ஆடக்கூடாது. கரெக்டாக அந்த பாதம் நிற்கணும். இது கரெக்டாக இருக்கும். அந்த டைல்ஸ் போட்டோன்னா அந்த கரெக்டாக பாதம் நிற்கும். உங்களுக்கு அளவு தெரியுமாண்ணா? சொல்லுங்களா. இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாதுல்ல. பாரம்பரியமாக அது எங்கே இருக்கணுமோ அது இங்கே வச்சிருக்கோம். பாரம்பரியமே இது கிடையாது மிஸ்டர் குமார். பாரம்பரியம்னா அவங்க ரெகுலராக வைக்கிறது தான். அது சைஸ்லாம் அவங்க பார்த்து கரெக்டாக வைக்கிறது. நீங்களே எல்லாத்துக்கும் நிற்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு பிஏ எல்லாம் கிடையாதா? நீங்க பெரிய ஆளுங்க, அதை கேட்குறேன். புரியல. உங்களுக்கு பிஏ இல்லையாங்க? இப்போ நீங்கள் மேஸ்திரி மாதிரி ஆளை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு போகலையா? சொல்லிட்டு நீங்கள் வந்து உடச்சிட்டு மாத்திர வேலையா அதெல்லாம் மெயின் வேலை அவர் பண்ணுறோம். சரி சரி. பார்த்தா ஆரம்பத்துல இருந்தே எல்லா வேலையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதான் கேட்குறேன். அவங்க மார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க இப்போ வெட்டுவாங்க. இப்போ வேலை செய்யணும், யாரையும் செய்வேன், செய்ய மாட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் வேலை இருக்கு? அப்போ நாளைக்கு டைல்ஸ் போட சொல்லிடலாமா? அவர் எங்க கூட்டிட்டு போய் எங்களை காட்டுறாரு. எல்லா பொருளும் நாங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்க ஆமா, கூப்பிட்டா வர மாட்டேக்காப்ல. எல்லாத்தையும் நம்மளே வாங்கி கொடுத்தோம். எவ்வளவு இப்போ டைல்ஸும் நேற்று பார்த்துட்டோம் நாங்கள் போய். இவங்க வரணும். ஒரு எல்லாம் நம்மளே வாங்கி கொடுத்துடலாம் நினைக்கிறேன். டெய்லி வந்து நம்ம பச்சையம்மாவை பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ இவ்வளோ டீ வேண்டாம் எனக்கு. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் படி வாஷ் பேஷன் 1500 தான். அதனால் நம்ம பட்ஜெட் படி பார்த்தா அது எவ்வளோ வருது? வாஷ் பேஷனா 9500 வந்துடுது அது செட்டு.
அக்ரிமெண்ட்டில் போடுறது என்னென்னா பேரிவேர்னு இருக்குமா, பேரிவேர் கம்பெனி அப்படின்னு போட்டுடுறாங்க. அவ்வளோதான் இருக்கும். இந்த பேசிக் மாடலு இதெல்லாம் இருக்காது. பேசிக் மாடல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டைல்ஸும் பைப்பு, வாஷ் பேஷனு, அப்புறம் பைப்பெல்லாம் குழா பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. அது எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்ட்ரா தான் நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் செலவு அதிகமாகுது. இதில் வேறு பாத்ரூம் பைப்பு வேறு அது வந்து நாங்கள் கேட்ட சைஸ் போடல, அதுக்கும் நம்மளே காசு கொடுக்க சொல்லிட்டாங்க. நம்ம தான் வாங்கி கொடுத்தோம். அதுவே 14,000 ஆயிடுச்சு. 3 என்ன பாத்ரூம். பண்ணுறது, ஒரு டைமும் ஒரு அபுக்குன்னு தான் இருக்குது. ஒன்று சொல்ல இப்போ 3 வாஷ் பேஷன் நம்ம வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு வேலை. அவங்க 4,500 கழிச்சிடுவாங்க. போயாச்சு, விழுந்தாச்சு, முடிச்சு தானே ஆகணுண்ணே. முடிச்சு தானே ஆகணும், வேறு வழி கிடையாதுக்கா. மீன் ரெடி. நேற்று செஞ்ச செல்லின் வந்து செஞ்ச குழம்பு எல்லாமே அது என்ன அந்த வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், பாவைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு செம்மையாக இருந்தது. புதினா போட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் இவ்வளோதான் இருக்குண்ணே. வெயில் அடிக்கவும் இல்லை, ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது. அவ்வளோதானே தண்ணி. என்ன போட்டேன்? மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். இன்னும் வெறும் மிளகாத்தூளை ஓப்பன் பண்ணாலே நச்சு வந்துடுது. மீன் குழம்பு என்ன நிலைமையில் இருக்குது? எல்லாத்தையும் சைலண்ட் மோடில் வச்சுட்டேன். மாங்காய் போட்டு, இது மாங்காய் வாங்கினா மாம்பழமாக வருது, ஏன்னு தெரியல. சிக்கன் போட்டு, மீன் ஒரு 5 மீன் தான். கிழங்கா மீன், வெள்ளைக்கிழங்கு, அவ்வளோதான். இது கொதிக்கட்டும். நான் தொக்கா தான் வச்சுருக்கேன். சாதம் வச்சுட்டேன், பிரியாணி மூடி வச்சுட்டேன். அரிசி போட்டியா? இல்லை, இல்லை. மீன் மட்டும் வறுத்துட்டுனா வேலை முடிஞ்சது. ஜூஸ் வேணுமா? அப்போவே இப்போ தான் ஃப்ரிட்ஜு திறந்தேன், மாங்காய் எடுக்கலன்னு திறக்கும் போது அப்போ தான் இருந்தது. போட்டு வச்சுருந்தியா? இல்லை, ஜூஸ் அதை கொஞ்சம் அடிக்கணும், அவனுக்கு கொஞ்சோண்டு போட்டு கொடுத்தேன். மீன் குழம்பு ரெடி. நேற்று ஒரே கலகலன்னு இருந்துச்சு செல்லின் சமைக்கும் போது. அவள் இப்போ மேலே போய் கலகலன்னு தான் இருக்கிறான். என்ன பண்ணுறா? துணிக்காய வச்சுட்டு இருக்கான். ஒரே வேலை செல்லினுக்கு. வேலை செய்யறாங்க, அதுதான் விஷயமே. அங்க முதல்லலாம் ஏதாவது ஒன்று சொன்னா செய்ய மாட்டா. ஆமா, இப்போ அந்த துணி துவைச்சி காய போடுற வேலையை அவள் கையில் எடுத்துக்கிட்டா. பவானி அதான் சொல்றா, வெளியே அந்த அளவுக்கு அடிச்சித்தி சோறு கிடைக்காம. சோறு கிடைக்காம சோறு கூட பிரச்சனை கிடையாது, வேலை செய்யறாது எப்படி சொல்லு. முதல்ல வேலை செய்ய மாட்டாள, இப்போ ஹாஸ்டல் போயிட்டு வந்திருந்து வேலை செய்யறா. அங்க வேலை செய்யறாள், அங்க துணி துவைக்கிறா. பிடிச்சி போச்சா வேலை? ஏன்னா நேற்று மதியம் அவ்வளோ சமைச்சிருக்கோம். நைட் என்ன செஞ்சா சொல்லு? நைட்டு வந்து இது நீர் தோசை, கார சட்னி, ஹைதராபாத் ஸ்டைல் பண்ணோம். அது உள்ள இருக்கு. நீ இந்த கொழுக்கட்டை செய்யலான்னு வச்சிருக்கிய? ஆமா, அந்த ஸ்வீட்டு, அந்த நீர் தோசைக்கு மேட்சிங்கா வந்து ஸ்வீட்டு, காரமா ஒன்று எப்பா நல்லா சாப்பிட, காரமா ஒரு சட்னி. அவ்வளோதான், டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம் வேலையை. குழம்பு இது என்ன செய்ய போற? மீன் வறுக்க போறியா? மீன் தவால தான் செய்வேன். அதில் நேற்று பாவைக்காய் வறுத்துட்டா. அது என்ன ஒட்டிகிட்டே இருக்க போது? அது சப்போஸ் இங்கே பாருங்க, கழுவிலாம் வச்சுட்டேன். அதெல்லாம் ஒட்டாது. ஆனால் பாவைக்காய் வாசனை வருது. அதுக்காக பாவைக்காயத்தோட 2-3 நாள் கழிச்சு இன்னொரு தடவை கழுவிட்டு. அப்போ நீ தனியாக அதில் பாவைக்காய் வளர்க்கணும்.
திருப்பியும் ஒரு பாவைக்காய் வதக்கிட்டிங்கன்னா செட் ஆயிடும். விளங்கிடும். இதை மத்தி மீன் அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு நல்லது. 5 மீன் வந்தது. இதான் விலை ஜாஸ்தி, கிலோ 350 ரூபா. இது இப்படி தான் வரும் இந்த மீன். எல்லாம் வளைச்சிகள் இருக்கிறதுனால படுக்க மாட்டேங்குது. டக்கு டக்குன்னு சமையல் ஆகிடும், கொல்லப்படாதுங்க. நேற்று உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு இலை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சுட்டேன். நேற்று அந்த பிளேட்லேயே சாப்பிட்டேன். அதான் அந்த பிளேட்டில் சாப்பிட்டது மறந்து போயிட்டேன். சரி இன்னைக்கு சாப்பிடுங்க இலை. இன்னும் மீன் வறுக்கலையா? மீன் வறுத்து ஒரு ரவுண்டு போயிருக்குது. என்ன ஒன்று தான் இருக்குது? ஆமாம், காலி. அது வந்து மத்தி மீன். இது 2வது ரவுண்டு போயின்னு இருக்கு. பிரியாணி தம் போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து சுட சுட சோறு. அவங்க பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க, வேலை இருக்குது. சுட சுட சோறு, வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைக்கிழங்கா போட்டு மீன் குழம்பு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, பிரியாணி. அதுக்கப்புறம் மீன் வறுவல். அதுக்கப்புறம் இடையில லோடு வந்ததுனால லோடு இறக்க போயிட்டேன். பிரியாணி. இந்த ரைஸ் பாய்லர் எல்லாரும் கேட்டிருந்தீங்களா, வந்துருச்சு லோடு. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. சூப்பராக இருக்கும் இந்த லஞ்சு சாப்பிட்றதுக்கே. நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன், இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ். மிக்சடு இருக்குது. வெண்டைக்காய் பொரியலும் இருக்குல்ல. வெண்டைக்காய் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா முத்தி போகுது, அதனால தான் சரி வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். அப்பவும் காய்கறி சாப்பிட்றதுக்காக எடுக்கணும்னு இல்லை, முத்தி போயிருங்கிறதுக்காக ரெடி கிடையாதுங்க. காய் தான் டெய்லி செய்யலன்னு சொல்லிட்டு காய் வாங்கி வச்சுட்டேன். இப்போ எப்பவுமே வந்து நேற்று வந்து செல்லின் பாவைக்காய் செஞ்சுட்டா, அதனால இந்த வெண்டைக்காய் எடுக்க முடியல என்னால். வேற ஒன்றும் இல்லை. அதனால இன்னைக்கு வெண்டைக்காய் வந்து சூப்பராக செஞ்சாச்சு. இதில் வந்து உங்களுக்கு 3 பவுல் வரும். 3 செட்டு. செட்டு 3 செட்டு. இது வந்து இருக்கிறதுலே சின்ன செட்டு. பெருசு வச்சிருந்தேன். பெருசு எங்கே காணும்? இதோ இங்கே தான் இருக்குது. இது அடுப்பில் வைக்கலாமா? அடுப்பில் வைக்கக்கூடாது, இது சர்வ் பண்ணுறது. இது டைனிங் டேபிளில் வைக்கிறது. ஆமாம், இப்படி வந்துடும். 3 பீஸ். இப்போ நம்ம சமையல் பண்ணி முடிச்சுட்டு வந்து எடுத்து வைக்கிறோம்ல. இது ரொம்ப நல்லா இருக்குன்னா இதை இப்படி கூட வச்சிருக்கலாம். நம்ம அடுக்கும் போது ஷெல்ஃபில் இப்படி அடிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.